ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ரொம்ப சிம்பிளான இறால் வறுவல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இறால் வறுவல் வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நான் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வந்துட்டு இறாலில் வந்து நிறைய விதமான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரொம்ப சிம்பிளான இந்த இறால் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஒன்று சூட் பண்ணிக்கலாம். வறுவல் அப்படின்னாலும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது பூண்டு வந்துட்டு 15 பல்லு பூண்டு வந்து நான் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க தட்டி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இல்ல பூண்டு விழுதா கூட சேர்க்கறனாலும் அது உங்களோட விருப்பம். எண்ணெயில அந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். ரொம்ப சிம்பிளான அந்த இறால் வறுவல் வந்துட்டு இப்பதான் சமையல் கத்துக்கிறவங்க கூட இந்த இறால் வறுவலை சூப்பரான டேஸ்ட்ல செய்யலாம். இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இல்ல நான் வெங்காயம் எல்லாம் சேர்க்க போறது இல்ல, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பெரிய தக்காளியை வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நான் அந்த எண்ணெயிலே வதக்கிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஒரு மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி விழுதோட மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் தயிர் சேர்த்துக்க போறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் அந்த மசாலாவோட கலந்துக்கிறேன். இதோட வந்துட்டு கடைசியா நான் இறால் சேர்த்துக்க போறேன். 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துருக்கு. நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் இல்லாம சேர்த்துக்கிறேன். நல்லாவே எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருந்த இறால் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ட்ரையா செய்ய போறேன், வறுவல் மாதிரி செய்ய போறேன். அதனால நான் தண்ணி துளி கூட சேர்க்கல. இல்ல இறால் வந்துட்டு வதக்கும் போதே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்ல. சப்போஸ் நீங்க தொக்கு மாதிரி செய்றீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இறால் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நான் கலந்து விட்டுக்கிறேன். மசாலாவோட சேர்ந்து இறால் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இறால் வந்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. கரெக்டா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பரா இறால் வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிட்டீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். இதை வந்துட்டு நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக வைக்க போறேன். 2 நிமிஷம் கழிச்சு பாருங்க இறால் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. நான் துளி கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இறால்ல இருக்கிற தண்ணியே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் வந்துட்டு ட்ரையா செய்ய போறதுனால இந்த தண்ணி நல்லா வத்தணும். அதனால அடுப்பை நல்லா ஹைல வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி போயிடும். இப்ப பாருங்க சுத்தமா தண்ணி எல்லாம் போயிட்டு எண்ணெய் உங்களுக்கு தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சூப்பரான நம்மளுடைய இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா ஈஸியா புதுசா சமையல் செய்யறவங்க கூட இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார், ரசம், தயிரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசியா கொஞ்சமா பொடியை நடந்து கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. ரொம்ப ஈஸியா சிம்பிளான டேஸ்டியான இந்த இறால் வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.